கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் மகிழ்வின் ஞாயிறு என்று கூறுகின்றோம். எங்களுடைய திருவழிபாட்டு நாட்காட்டியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வருடத்திலே 2 முறைதான் நாங்கள் இந்த பிங்க் அல்லது ரோஸ் கலர் அந்த ஆடையை அணிகின்றோம். அதிலே முதலாவது தடவை இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இப்படியாக ரோஸ் ஆடை அணிந்திருக்கின்றார். நான் வடிவாக இருக்கின்ற போடுறதில்ல, இது லிட்ரேச்சர்களுடைய இது கலர். ஆகவே இது முதலாவது ஞாயிறு. மற்றைய சந்தர்ப்பம் எப்பொழுது யாருக்காவது தெரியுமா? எப்பொழுது? திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு வருடமும் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையும் தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த ரோஸ் அல்லது பிங்க் கலர் அணியப்படும். மற்ற நாட்களிலே அந்த கபர்டில் அப்படியே தான் இருக்கும். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய திருச்சபையிலே திருவழிபாட்டு நாட்கட்டிலே இப்படியாக ஒவ்வொரு கலர்கள் அணியப்படுவதற்கான விவிலியத்திலே எங்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன. இன்றைய அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அகமகிழ்வின் ஞாயிறு என்று கூறுகின்றோம். ஏன் இந்த ஆடை, இந்த கலர் அணியப்படுகின்றது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நாங்கள் தவக்காலத்தில் வளமையாக பார்க்கின்ற கலர் ஊதா கலர். ஈஸ்டருக்கு நாங்கள் அணியப்படுகின்றது வெள்ளை நிறம். ஊதா கலரையும் வெள்ளையும் நாம் மிக்ஸ் பண்ணால் வருகின்ற கலர் தான் ரோஸ் கலர். ஆகவே தவக்காலத்திலே ஊதா தான் அதிகமாக அணியப்படுகின்றது. தவக்காலத்தை நிறைவு செய்துவிட்டு நாங்கள் வெள்ளை ஆடை அணிவோம். ஆகவே ஊதா நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுகின்ற பொழுது வருகின்ற கலர் தான் இந்த பிங்க் கலர். ஆகவே இதற்கு என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இந்த மனமாற்றத்திற்காக பாவிக்கப்படுகின்ற இந்த கலர் தான் ஊதா கலர். ஆகவே நாங்கள் எங்களை ஈஸ்வருக்காக, உயிர்ப்பு ஞாயிறுக்காக கொண்டாடப்படுகின்ற அந்த நாள் தான் இன்றைய நாளிலே. அதன் காரணமாகத்தான் இது அகமகிழ்வின் ஞாயிறு என்று கூறப்படுகின்றது, அல்லது லெதாரே டொமினிகா சண்டே அல்லது ரிஜாய்ஸ் சண்டே என்று இன்றைய இந்த நாளை அகமகிழ்வின் ஞாயிறு என்று திருச்சபை கூறுகின்றது. ஏனெனில் நாங்கள் இத்தனை நாட்களாக தியானிக்கின்ற விடயம் மனமாற்றம். அதாவது அதன் காரணமாக மனமாற்றத்தின் பாதையிலே செல்லுகின்றபடியினாலே நாங்கள் அணியப்படுகின்ற இந்த கலர் ஊதா கலர். ஆகவே இன்றைய ஞாயிறு தொடக்கம் நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்றோம், ஆயத்தப்படுத்துகின்றோம் கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக. அதன் காரணமாகவே இன்று அகமகிழ்வின் ஞாயிறு என்று கூறப்படுகின்றது. ஆகவே இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தருகின்ற செய்தியும் இதுதான். அகமகிழ்வு என்றால் என்பது பற்றி இன்றைய பதிலுரை பாடலிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்பதுதான் இன்றைய இந்த திருவழிபாட்டினுடைய ஒரு கருப்பொருளாக அமைகின்றது. இதனை இந்த 3 வார்த்தைகளும் வெவ்வேறு கோணங்களிலே எங்களை சிந்திப்பதற்காக அழைக்கின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே நடைபெறுகின்ற ஒரு கதை. நாங்கள் பல தடவைகள் இந்த உவமையை கருதுகின்றோம். உதாரிப்பினுடைய உவமை பல தடவைகள் நாங்கள் கேட்டிருந்தாலும் இது அன்றொரு காலத்தில் எழுதப்பட்ட ஒரு உவமை அல்ல. முந்தையொரு காலத்திலே நாங்கள் வருடம் வாசித்து கொண்டு வருகின்ற கதையாக இருந்தாலும் இன்று என்னுடைய குடும்பத்திலே இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய சமுதாயத்திலே என்னுடைய கண்களாலே இதனை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு குடும்பத்தில் அதிகமாகவே நாங்கள் பார்க்கின்ற பிரச்சனைகள் இந்த சொத்து பிரச்சனை தான். ஒரு இடத்துல பார்க்குறோம் காணி பிரச்சனையாக இருக்கும், இன்னொரு இடத்துல பார்க்குறோம் யாருக்கு இந்த வீடு,
ஒரு 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 பிள்ளைகளுக்கும் அம்மா இந்த வீட்டை யாரே கொடுக்க போகிறீங்க, இந்த வீட்டை யாருக்கு கொடுக்க போகிறீங்க. இப்படியாக இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்ற நிகழ்வுகள் இதுதான். இந்த சொத்துக்களும் இந்த பணங்களும் இந்த காணிகளும் தான் இன்றைய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நற்செய்தியின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 புதல்வர்கள் இருக்கின்றார்கள், 2 பிள்ளைகள், அண்ணனும் தம்பியும். இந்த தம்பிக்காரன் என்ன செய்கிறான், இளைய மகன் தன்னுடைய அப்பாவிடம் கேட்குறான், அப்பா என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து தாருங்கள், நான் இந்த இடத்திலிருந்து செல்ல போகின்றேன். வழமையாக எங்களுடைய கலாச்சாரத்திலே எங்களுக்கு தெரியும், சொத்துக்கள் பிரிக்கப்படும் தாயும் தந்தையும் இறந்த பிறகுதான். ஒரு தாயும் ஒரு தந்தையும் இறந்த பிறகுதான், அல்லது வயது முதிர்ந்த ஒரு காலத்திலே தான் அவர்களுக்கு தீர்மானிக்கப்படும் இந்த சொத்துக்களை பிரிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெறும். ஆனால் இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவரை ஒரு இறந்தவர் போல தான் பார்க்கின்றான், தன்னுடைய சொத்தை பிரித்து தரும்படியாக கேட்கின்றான். ஆகவே அத்தந்தையும் அந்த தன்னுடைய மகன் கேட்கின்றான் என்று சொல்லி அதனை சொத்துக்களை பிரித்து கொடுக்கின்றார். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுதும் கடவுள் எங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் தந்திருக்கின்றார். நன்மையை நாடி செல்வதும் தீமையை நாடி செல்வதும் எங்களுடைய ஒவ்வொருடைய கையில் தான் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு தெரிவு. நன்மையை நோக்கி நாங்கள் செல்ல முடியும், ஒரு தீமையான பாதையை நோக்கியும் செல்ல முடியும். ஆனால் இந்த இளைய மகன் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய தந்தையை விட்டும் தன்னுடைய மூத்த மகனை தன்னுடைய மூத்த சகோதரனை விட்டும் பிரிந்து செல்வதற்காக விரும்புகின்றான். தன்னுடைய சொத்துக்களை கேட்கின்றான். சொத்துக்களை கேட்பது மட்டுமல்ல, அதனை தாறுமாறாக செலவழித்து தன்னுடைய வாழ்வையை பாழாக்கி கொள்ளுகின்றான். இப்படித்தான் எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் எங்களோடு செயல்படுகின்றார். பிள்ளைகளாகிய நாங்கள் இறைவனிடத்திலே கேட்கின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு எப்பொழுதுமே தருவதற்கு தயாராக இருக்கின்றார். தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கின்றான் சொத்துக்களை பிரித்து தரும்படியாக. அந்த தந்தையும் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கவில்லை. மகனே, உனக்கு தேவையானது இதுதான் அப்படி என்று சொல்லி அவனுக்கு தேவையான சொத்துக்களை கொடுக்கின்றார். இப்படித்தான் இறைவனும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இறைவன் தாராள மனதோடு எங்களுக்கு தருகின்றார். அந்த இளைய மகன் ஒரு கட்டத்திலே உணர்கின்றான், தான் வாழுகின்ற வாழ்வை ஒரு பாலான வாழ்க்கைக்கு செல்கின்றான். ஒரு படுகொலியான வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கின்றேன், ஒரு கரடுமுரடான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன், இருள் நிறைந்த ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவன் ஒரு கட்டத்திலே உணர்கின்றான். இறைமகன் இயேசுவும் அப்படித்தான். நாங்கள் தீமையான பாதையை நோக்கி செல்கின்ற பொழுது, இயேசுவை விட்டு விலகி செல்கின்ற பொழுது, அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் அப்படியே எங்களை கைவிட்டு விடுவதில்லை. மாறாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல வாய்ப்புகளையும் பல சந்தர்ப்பங்களையும் எங்களுக்கு தருகின்றார். மகனே, மகளே, நீ என்னிடம் திரும்பி வா. அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களும் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும். இப்படி தான் இந்த தவக்காலமும் எங்களுக்கு தருகின்ற செய்தி மீதான். இந்த தவக்காலமும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஒரு அளப்பரிய வாய்ப்பு தான். இறைவன் தருகின்ற எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்தான் எங்களுடைய வாழ்வை நான் ஒருமுறை அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு. என்னுடைய வாழ்வை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? இந்த இளைய மகனை போன்று தீமையான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேனா? அப்படி சென்று கொண்டிருந்தாலும் இறைவன் எங்களை மீண்டும் அழைக்கின்றார். நீ செல்லுகின்ற பாதை ஒரு தவறான பாதை. நீ வாழுகின்ற வாழ்வு இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு அல்ல. நீ வாழுகின்ற வாழ்வு கிறிஸ்தவ நெறிமுறைகளை பின்பற்றிய ஒரு வாழ்வு அல்ல. இப்படியாக இறைவன் இந்த இளைய மகன் எவ்வாறு எந்த ஒரு கணம் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து கொண்டானோ, நான் செய்வது தவறு, நான் செய்வது ஒரு பிழை என்பதை எந்த ஒரு கணம் உணர்ந்து கொண்டானோ அந்த கணமே இறைவன் அவனை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் உள்ளத்தாலே உணர்வாலே புரிகின்றான், நான் ஒரு பாவி, நான் கடவுளுக்கும் என்னுடைய தந்தைக்கும் எதிராக பாவம் செய்துள்ளேன் என்று அவன் உணர்வது மட்டுமல்ல, அதனை இறைவனிடத்திலேயும் தன்னுடைய சொந்த தந்தையிடத்தில் வெளிப்படுத்துகின்றான். அப்பா, நான் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்து விட்டேன். நாங்களும் எங்களுடைய வாழ்விலே மனிதர்கள், பலவீனர்கள், பிழை செய்யக்கூடியவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே
எங்களுடைய கோபதாபங்களிலிருந்து இறங்கி வருவதில்லை. 2 பேருக்கு சண்டை நடந்துட்டா ஏன் நான் போய் கேட்கணும் மன்னிப்பு? அவதானே எனக்கு செய்தா, அவன்தானே எனக்கு பிழை செய்தான், நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? யார் யாரெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய வாழ்விலே ஒரு திருப்தியை பெறுகின்றார்கள். அவருடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. அப்படி சொறி கேட்டால் நாங்கள் நினைப்போம், பற்றி அவன் பயந்துட்டான் என்ற உனக்கு சொறி கேட்குறான். ஆனால் அப்படி இல்லை. யார் யாருக்கு துணிவு இருக்கின்றதோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே நான் இறைவனுடைய ஆசையை பெறுவதற்கு விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே அந்த தைரியம் இருக்கும். ஒரு ஆளை போயிட்டு நான் செய்து பிழை, என்னை மன்னித்து கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்க்குறோம், எத்தனை பேர் நாங்கள் செய்தது பிழை என்று தெரிந்து கூட ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொறை கூட சொல்ல மாட்டோம். என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரு தேங்க்யூ, இப்படியான வார்த்தைகளை இந்த காலத்தில் நாங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றா எங்களுடைய உள்ளத்திலே முழுவதுமாக இருப்பது நான் என்கின்ற அகந்தை. நான் ஏன் இதை செய்ய வேண்டும், நான் ஏன் இதை பேர் கேட்க வேண்டும், விரும்பினா மற்றவர்கள் என்னிடம் வந்து கேட்கட்டும். இப்படியான கொள்கைகளோடும் இப்படியான எண்ணங்களோடும் வாழுகின்ற பொழுது நாங்களும் இந்த இளைய மகனை போன்று வாழவில்லை, மாறாக இந்த இளைய மகனுடைய சகோதரனை போன்று தான் வாழுகின்றோம். மூத்த மகன் தன்னுடைய தம்பியை ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய அப்பா கூறுகின்றார், அவன் தொலைந்து போயிருந்தான், இறந்து போயிருந்தான், அவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுகின்ற பொழுது அந்த மூத்த மகன் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இளைய மகனை போன்று என்னுடைய வாழ்வு இருக்கின்றதா, அல்லது தந்தையை போன்று என்னுடைய உள்ளம் இருக்கின்றதா, அல்லது மூத்த மகனை போன்ற வாழ்வு என்னிடத்தில் இருக்கின்றதா என்பதை இந்த திருப்பலியிலே நாங்கள் சிந்தித்து பார்த்து தொடர்ந்துமாக இறைவனுடைய ஆசிரியரை பெற வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம்.